ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி டேட்ஸ் மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். அதாவது பேரிச்சம்பழத்தில் வந்துட்டு மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இது வந்து நாங்கள் பாலை வந்து காய்ச்சிட்டோம். நல்லா கெட்டியான பாலை காய்ச்சி நல்லா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சீனி தேவை. இது வந்து டேட்ஸ், அதாவது சீடை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேரிச்சம்பழத்தோட சதைப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். ஐஸ் க்யூப்ஸ் தேவை. நம்ம மில்க் ஷேக் போட்ட பிறகு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஜூஸரோ இல்லை மிக்ஸி ஜாரோ எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த பேரிச்சம்பழத்தை வந்து போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழத்தை போட்டாச்சு. அடுத்து ஜீனி ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா பேரிச்சம்பழமே ஜீனியே இருக்கும். அதில் சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றுங்க. ஃபுல் பாலே ஊற்ற வேணாம், கொஞ்சமாக, ஏன்னா அடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பால் ஊற்றி இப்போ ஃபுல்லாக நம்ம முதல்ல அடிச்சுக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சம் பாலை ஊற்றி அரைச்சோம் பார்ப்போம். இப்போ இருக்க எல்லா பாலையுமே சேர்த்து எவ்வளோ பால் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு உங்களுக்கு மில்க் ஷேக் வேணுமோ அவ்வளோக்கு பாலை ஊற்றி ஃபுல்லாக அரைச்சிடுங்க. இப்போ ஐஸ் க்யூப் போட்டு அரைங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். அதாவது 1 டம்ளர் பாலுக்கு 4 பேரிச்சம்பழம் அந்த கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. அதாவது 1 டம்ளர் பாலுக்கு 4 பேரிச்சம்பழம் அந்த கணக்கு. அவ்வளோதான், நம்ம குடிக்க வேண்டியதான். இது வந்து பிளட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும், ஒயிட் பிளேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரத்தம் வந்து இல்லாதவங்க இதை டெய்லி குடித்தா ரத்தம் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். முகம் பலன்னு வரும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சதை இல்லாதவங்களுக்கு சதை போடும். அவ்வளோ, ஏன்னா டேட்ஸ் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சத்து இருக்குது. ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உடனே ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பர் மருந்து. ஸோ பாலில் இது மாதிரி டேட்ஸ் கலந்து அடித்து மில்க் ஷேக்காக குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் எல்லாருமே குடிப்பாங்க. இது வந்து ரத்த விருத்தினே சொல்லலாம். ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம செஞ்சு நம்ம டெய்லி குடித்தா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.